ஸோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி மேலே இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர் மேலே அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலே வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கைலாம் கிடையாது. ஸோ அதுதான். அதான் ரீஃபார்ம் பண்ணதானே சொல்றோம் நாங்களும். வேற என்ன சொல்றோம்? இப்பயுமே பிஜேபி எதிர்ப்புன்னா நீங்க தான் கரெக்ட். நீங்க ரீஃபார்ம் ஒரு பண்ணுங்க. இமேஜ் நீங்க இருக்குது. ரீஃபார்ம் பண்ணாதானே அதுக்கு ஒரு இதுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இது பழைய காலத்து கட்சியை வச்சுட்டு இன்னும் உருட்டு இருந்தா இந்த பழைய டப்பா அண்ணன் சொன்ன மாதிரி பழைய அந்த டப்பாவை இன்னும் தூக்கிட்டு பாருங்க. அதாவது எந்த அக்கௌண்ட்லுமே பாருங்க விக்னேஷ் அண்ணா இப்போ எந்த அக்கௌண்ட்ல ராகுல் வந்து எந்த சிங்கிள் பாரதி இல்ல பாரதி மைக்கு எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல பாரதி இல்ல பாரதி மைக்கு தான் எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணிப்பாரு பாரதி. நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஜாக் இல்ல, ஜாக் ரொம்ப நேரமா ஓப்பன்ல தான் இருந்தாரு. சேவையும் இல்ல. இல்ல இல்ல அது நடக்கிறதான். சரி இல்ல கண்டினியூ பண்ணுங்க. சொல்ல வந்தது பாரதி ஏதோ சொல்ல வந்தான் பாவம். இல்ல ஜாக் நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த பார்ட்டிலேயே வந்து ஆள் கிடையாதுல்ல, புரியுதா? ராகுல் தான் பாத்தீங்கன்னா பார்ட்டில ஆளெல்லாம் இருக்காங்க ப்ரோ. ரொம்ப ஆள் இல்லன்னு சொல்லாதீங்க விக்னேஷ் ப்ரோ. அதாவது நீங்க அவங்க தோத்ததுக்கெல்லாம் காரணம் இத்தனை வருஷமா என்ன தெரியுமா? இந்த 3 டேர்ம் அவங்க தோத்ததுக்கு ரீசனே பேட் டெசிஷன் மேக்கிங் தான். எந்தெந்த இடத்துல முக்கியமான கட்டத்துல எல்லாம் தைரியமா இறங்கி வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சேஃப் பிளே பண்ணி தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. குடும்பத்துல பறி கொடுத்திருக்காங்கல்ல, அவங்க ஒன்னும் பாத்தீங்கன்னா இது பண்ணி தான் எடுத்து வைப்பாங்க. அப்ப கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியதானே பயமா இருந்தா? குடும்பத்துக்கு பயம் இருந்துச்சுன்னா போலாம். பேசுறேன் நான் லாஜிக்கா சொல்றேன். புரியுது விஷயம் சொல்றேன். அதாவது காங்கிரஸ் பார்ட்டி ப்ரோ ஆக்சுவலி எல்லாருக்கிட்டையும் சஜஷன் வாங்கிட்டு இவங்க பண்றாங்க. புரியுதா? ஒரு ஆளு டிசிஷன் எடுக்கவே முடியல இங்க. அதாங்க பெரிய ஏன்பா அதுதானப்பா லீடர்ஷிப்ங்கிறது இருக்கிறது. எல்லாரும் இன்னொன்னு சொல்லுவாங்க, லீடருங்கிறது இதெல்லாம் மீறி தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷனோட செயல்பட்டா தானே அந்த கட்சி வளரும். இல்லைன்னா நீ இருக்கிறத தக்க வச்சுக்கணும்ல. இது இறங்கிட்டே இல்ல போயிருக்குது. எத்தனை சீட்ல இருந்தாங்க, இன்னைக்கு எத்தனை சீட்ல இருக்கிறாங்க? இதுல இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா சீட்டு கேக்குறாங்க? அவன் ஸ்டேட் பார்ட்டி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி கிட்ட முடியாதுன்னு சொல்றது இங்கதான் சேவையை முத தடவை பாக்குறேன். வேற எங்கேயும் இது நடந்துச்சான்னு தெரியல. சொல்லுங்க. மேல நாட் ஓன்லி காங்கிரஸ், எல்லா கட்சியுமே உனக்கு வந்து விசிகால இருந்து உனக்கு வந்து மற்ற எல்லா கட்சியுமே, ஏன் பாமக கூட பார்த்தீங்கன்னா டிவிகே வச்சு உனக்கு வந்து ஒரு பார்கெனிங் தான் நடந்திருக்கு. எப்படின்னா இது இப்ப விசிகா மாதிரியெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, பாத்தீங்களா நாங்க இத்தனை வருஷமா உங்க கூட தானே இருக்கோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்க. இப்ப காங்கிரஸ் தலைமையெல்லாம் எப்படின்னா அவங்க வந்து நம்ம சைட்லயும் சப்போர்ட் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒன்று இறக்கி விட்டு ஒரு ஆட்டம் ஒன்று ஆடிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 1 இயர். அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ வந்து நீங்க எங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கலன்னா நாங்க அந்த பக்கம் போயிடுவோன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு இது ஒன்று கண்ணாமூச்சி ஒன்று ஆட்டு இருந்தாங்க. நம்ம சைட்லயே கிளியரா சொல்லியாச்சு, ஓகேவா? ஒரு இது முடிவு எடுத்தாச்சு. அதை வச்சே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அதிகமா அந்த பக்கம் சீட்டு கேட்குறாங்க. இல்லைன்னா நம்ம வந்து வெளியில வரோன்ற மாதிரி. அது இன்னும் ஒண்ணு, இந்த இவரு என்ன சொல்ற பாமகலாம் பார்த்தீங்கன்னா இவரு பெரியவர் பாமகவா சின்னவர் பாமக சொல்றீங்களா? இல்ல பெரியவர் பாமகலாம் பார்த்தனையா நம்ம கூட வந்து அடிக்கடி பார்த்தனா ஒரு வார்த்தை அவங்க வட்டாரத்துல வந்து எடுத்து விட்டாங்க, தாவேகா கூட அது இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் நம்ம கிட்ட நம்மளை வச்சு பார்த்தனா இவனு எல்லாருமே பார்த்தனா பலன் அடைஞ்சிருக்கானுங்க. பாரதி சொல்றா, ஏதோ சொல்ல வந்தாப்பவே மைக் சரியாயிடுச்சு. சேவியா ஒரே செகண்ட். பாரதி அப்பவே ஏதோ சொல்ல வந்தா சொல்லட்டும், நம்ம பேசுவோம் திரும்பி. சந்திரமுகி படத்துல வடிவேல் வந்து இப்படி நின்னுட்டு இருப்பான் பாரு, இப்படி அதாவது அதிர்ச்சியில இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு இன்னைக்கு பிரேக்கப் ஆனது இவனுங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி எல்லாருமே அவனுங்க, டிஎம்கே ஆகட்டும் இல்ல மத்த இதாகட்டும், ஒருத்தனை நெட்டு போல்ட்டு தகர டப்பா எல்லாம் ஒன்னொன்னு கண்டுட்டு வந்துட்டே இருக்குது. இல்ல அது கரெக்டான முடிவுன்னு தான் நான் பாக்குறேன். நீ வெளியே வர்றதா சரியான முடிவு. ஏன்னா மக்கள் மத்தியில உனக்கு ஒரு இமேஜ் பில்ட் ஆகும். பரவாயில்ல தைரியமா வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா டிஎம்கே இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா ஒரு மரியாதை மிஞ்சும், மக்கள் மத்தியில மரியாதையாவது மிஞ்சும். நீங்க ஜெயிக்க மாட்டீங்க,
எந்த பிரயோஜனமும் இல்ல நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு இமேஜ் ஒண்ணு பில்ட் ஆகும்ல, ஒரு ஒரு இன்னொரு கிரெடிபிலிட்டி. விஷயம், கூட்டணி இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இவங்க இருக்கிறத காமிச்சு தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே எப்படி இது பண்ணுதுன்னா, பாத்தீங்களா நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், அந்த ஆமா, பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி நாங்க தான் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு அந்த லேபிள் வாங்கி எதுக்குறோம். அவனை ஒட்டிக்கிறாங்க. ஆமா, அவனோட நெத்தியில ஒட்டிட்டு போயிடுறான், நாங்க தாங்க எதிர்க்கிறோம், நாங்க தாங்க அவனுங்களோட அதுதான் நான் ஸ்டேட்டஸ் போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தேன் விக்னேஷ் ப்ரோ. டிஎம்கேவும் பிஜேபி வந்து பாராசைட் மாதிரி. அது வந்து இன்னொரு ஹோஸ்ட் மேல போய் உட்கார்ந்துச்சுன்னா அந்த ஹோஸ்டோட எனர்ஜி எல்லாம் இழுத்துக்கிட்டு அவங்களோட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வளர்ந்துருவாங்க. வளர்ந்துட்டு அவங்களே இழிவுபடுத்துவாங்க. இது ரெண்டு கட்சியுமே பண்ணுது. ஒட்டுண்ணின்னு சொல்லுங்க. அதுதாங்க இங்கிலீஷ்ல சொன்னேன். அதுதான் இங்கிலீஷ்ல சொன்னேன். சொல்லு சேவி. இல்ல சில வார்த்தைங்க தமிழ்ல சொன்னாதான் அது. ஓ சரி சரி. இத்தனை வருஷமா ஒரு 15% ஓட்டை இவங்க பிஜேபி எதிர்ப்பு வச்சு 15% ஓட்டை வாங்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் அதை யாருமே பிரிச்சதே கிடையாது. காங்கிரஸ டம்மியா அவங்க கூட வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட யாருக்குமே போகாது அந்த மைனாரிட்டி ஓட்டு 15% ஆட்டோமேட்டிக்கா வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாவைக்கா வந்திருக்கு, அதனாலே உங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு தாவைக்கா கூட காங்கிரஸ் வந்தா காங்கிரஸுக்கு நல்லது, இல்லன்னா போய் சாவு. ஆமா ப்ரோ, எங்க அவன் பவானி ஸ்டைல்ல சொல்ல குடிங்க, குடிச்சு நாசமா போங்க. இன்னைக்கு அதான் நெல்லையில ஒரு நியூஸ் பாத்தீங்களா விக்னேஷனா? இல்லையே, சொல்லுங்க. டிசேபிள் பர்சனுக்கு வந்து அதான் ஒரு ஸ்கூட்டர் வந்து டிசேபிள் பர்சனுக்கு வந்து இது பண்ணாங்க. அதுல எந்த விதமான அதான் அதுதான் கட்சி இது எடுத்து அந்த அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே அவர்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வச்சது என்னன்னா, இது எதையுமே கட்சி வந்து எதையும் இது பண்ண வேண்டாம், அதை மென்ஷன் பண்ண வேண்டாம், இது வந்து ஒரு நல்ல எண்ணத்துலதான் வந்து பண்றது அப்படின்னு அவங்க எல்லாம் சொந்த காசுல சேர்த்து அவருக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அது அவருமே வந்துட்டு இல்லைங்க, நீங்க இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றீங்க, இதை நான் வந்து வெளியில கண்டிப்பா நான் தெரியப்படுத்தணும், இப்படி தெரியப்படுத்துறது மூலயமா இது வந்து என்ன சொல்றது, அது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நன்றி கடனா இருக்கும் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சு பத்திரிகையாளங்க எல்லாருமே வர வச்சு அவர் வந்துட்டு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இது என்னன்னா, இத்தனை ஆண்டு காலத்துல இவங்க ஆண்டிருக்காங்க, எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க, எவ்வளவு பணத்தை நம்ம அப்படியே ஸ்டா போட்டு உரின்னு உறிஞ்சிருப்பாங்க. எங்கேயாவது தான் சம்பாதிச்ச சொந்த காசுல ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்களா? செஞ்சிருக்க முடியும்? மக்கள் பணத்திலே அதை வாங்கி லேப்டாப் கொடுக்கும்போது அதுலயே ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுக்குறானுங்க. ஸ்டிக்கர் ஒட்டினாலும் பரவாயில்ல, பிரிண்ட் அடிச்சு கொடுக்குறானு. அதுதான் இதுல இது பண்றது இல்லாம அந்த சாஃப்ட்வேர் வேலை ஓபன் பண்ணா சாஃப்ட்வேர்ல வேற அது வேற வருது. இல்ல அதெல்லாம் மாத்த தெரியாதா? பூட் இது வந்து மாத்த அதுதான் இல்ல அத பண்ணி கொடுக்கறது. அது என்ன நீங்க வந்து நான் ஒருத்தவங்க யார் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னா, சொந்த காசுல நீ சம்பாரிச்சு உண்மையிலே நீ இத்தனாயிரம் பேருக்கு நீ பண்றன்னா நீ அடிச்சுக்க, உன் பிராண்ட குத்திக்க, பிரச்சனை கிடையாது. நீ யாரு காசுல செய்யற? உன் உழைப்புல இருந்து அந்த எடுத்து காசு சரியா? நீ ஒரு அரசாங்கம், நாங்க தான் உன்னை உட்கார வச்சிருக்கிறோம். உன் காசுல நீ செய்யற மாதிரி எதுக்கு நீ வந்து வைக்கிற? நீ எதுக்கு முத்திர குத்துற? முடிஞ்சிராசா, உங்களுக்கு முடிஞ்சு. இனிமே வந்துட்டு ஏன்டா, அதான் அண்ணன் சொல்றோம், ஏன்டா இப்படி எல்லாம் நம்ம ஒழுங்கா அரசியல் பண்ணாம சரியா பண்ணிட்டு இருக்கணும்ட்டு காலம் முழுக்க இது ஒரு எப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்க வைக்கல. நாங்க டிவிக்கே இல்லடா. பாரதி ப்ரோ, அந்த இந்த பைக் மட்டும் என்ன உங்களுக்கு தோல்வியை பரிசா கொடுப்போங்க உங்களுக்கு. எங்களை வீட்டுக்கு அனுப்போம். பாரதி ப்ரோ, நீங்க சொன்னீங்களா அந்த பைக்கு இப்படி அந்த ஸ்டிக்கர் அது ஒட்டாம கொடுத்தாங்க, அது மட்டும் செய்யறத ப்ரோ, நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க இது வரைக்கும். அவங்க ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டுனதெல்லாம் இல்ல, நிறைய தாவைக்கா செய்யறதெல்லாம் நம்ம அண்ணன் மாதிரி தான். அதுதான் இப்போ அண்ணன் எப்படி செய்யறாரோ அந்த மாதிரிதாங்க அந்த கட்சியில நிர்வாகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க
சொந்த அமௌண்ட்ல தான் எல்லாமே பல விஷயங்களை வந்துட்டு வெளியில தெரியாமையும் பண்றாங்க. அது பண்ணிட்டே இருக்கும் போது சில நியூஸ் ஊடகங்கள் யாராவது அதை பார்த்தாங்கன்னா அதை கவர் பண்ணி அதை வெளியிலயும் கொண்டு வராங்க. இப்படியுமே நடக்குது. ரெண்டுமே தான். இதுதான் இது வந்து சில பேரு ஆன்லைன்ல அப்டேட் பண்றாங்க, நிறைய பேர் அந்த விஷயங்கள் எல்லாம். ஆமாமா. இங்க அதுதாங்க, இங்க உதவின்றது வந்து எங்க இருந்து வரணும்? உன்னுடைய சொந்த உழைப்புல இருந்து வரணும். அடுத்தவங்க கொடுத்து நீ பண்றான்னாக்கா அதுவே ஒரு மாதிரி. நீ என்ன பண்றன்னா எங்க காசு எடுத்து உங்களுக்கே நல்லது பண்ற. அவங்க உழைப்பு எப்படின்னு வரணும்னா, கலைஞர் வந்து கதை எழுதுன புத்தகம் எல்லாம் போட்டார் பாத்தீங்களா? அவரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த காசுல இருந்து எடுத்து பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் கட்சி காசு இல்லாத அவர் இது பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக டேக் ஓவர் பண்ணி அதுல சம்பாரிச்சது. இல்லன்னா இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப காலமாவே எனக்கு இதெல்லாம் புரியலண்ணா. ஓகே, இது உண்மையில அவங்கதான் அதை வந்து இது பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது அவங்க கொடுக்கறதுனால அப்படிதான் கொடுப்பாங்க போல, அது கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்ட்டு நமக்கு இந்த அரசியல் புரிதல் எல்லாம் இல்லாம இருந்துச்சு இல்லையா முன்ன. அந்த மாதிரி யோசிச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படியே வாயில லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வாயில டி என்னடா இது என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ வருஷமா நம்மள வந்து ஒரு மாதிரி வேற நார்த் சைடு போயிருக்கலாம். இல்லடா அந்த மட்டும் போயிருந்தாரு நீங்க நேரம் மோடிக்கு அப்படியெல்லாம் இல்ல ஓப்பனா சொல்ற, அவருக்கு இருக்கிற மைண்டுக்கெல்லாம் கண்டிப்பா இது உட்காந்துருப்பாரு அங்க போய். யார காலவாரி விட்டாச்சான், யார இது பண்ணி வச்சான் போயிட்டு இருப்பாரு அந்த. நான் உண்மையா சொல்றேன். இல்ல கலைஞர் எல்லாம் பாத்தீங்கன்னா டேலண்டட் தான். ஏன்னு ஏன்னா அந்த இது என்ன சொல்றேன், அண்ணாதுரை விட்டு போன கட்சியை வந்து எம்ஜிஆர்னு அவ்வளவு பெரிய பப்ளிக் என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய இமேஜ். ஓகேவா? அவரு வந்து ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் கூப்பில தான் உட்காந்துட்டு அது ஒரு விஷயம். ஆனாலும் பாத்தீங்கன்னா பார்ட்டின்னு ஒண்ணு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு இது பண்ணிக்கிட்டு அப்படியே ஜெயலலிதா அவங்க வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க ஆட்சி வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பார்ட்டி டிஎம்கே வந்து ஒரு வழியா ரன் பண்ணிட்டு இருந்தாருல்ல. அதே ஒரு டேலண்ட். ஆனா அந்த டேலண்ட் அது பர்சனல் டே, பர்சனல் போகக்கூடாது. டேய் சேவியரை தூக்கி விட்டுறோம் பாத்துக்கோ. பர்சனல்குள்ள போவாரா அப்புறம் இதா உண்டா பர்சனல்லாம் எடுத்தா இங்க யாருமே இதல்லடா. நம்ம எல்லா கட்சியுமே சொல்லணும், திமுகவை சொல்லணும், அதிமுகவை சொல்லணும், புரியுதா? எல்லா கட்சியிலயும் அதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி இங்க கட்சி என்ற ஒரு இது இன்னைக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு கட்சி வந்து ஆண்டுட்டு இருக்குன்னா அந்த கட்சியை தான் நம்ம வந்து நான் மெயினா சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இந்த சேவியர் தான் குறுகால வந்துட்டேன், மிதிக்கிறேன். அதாவது இப்ப கலைஞருக்கு இருந்து அந்த டேலண்ட் எல்லாம் பார்த்தனீங்க நிறைய வந்து இப்ப சந்திரகட்டாத கையெழுத்து கொடுத்துருவாரு. இப்ப ஏதாவது ஒரு நாசகர திட்டமோ ஏதாவது ஒரு இது ஒண்ணு வருது, அவங்க என்ன சொல்றது, இப்ப ஜல்லிக்கட்டை தடை பண்றாங்க அது இதுன்னு சைலண்டா பார்த்தீங்கன்னா கூட்டணியிலன்ட்டு அதெல்லாம் கண்டுக்காம விட்டுருவாங்க, இது பண்றாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து மீத்தேன் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவரு ஸ்டாலின் இருக்கட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க. ஆனா இவரு இருக்காருல்ல யாரு, ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும், அப்புறம் உதயநிதியா இருக்கட்டும், சின்னவரா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா திறமை கிடையாது. யாரு கலைஞர் ரேஞ்சுக்கலாம். கலைஞர் நீ நினைச்சு பாரு, எந்த ஒரு மக்கள் சப்போர்ட்டுமே இல்லாத. ஏன்னா உனக்கு வந்து எவன் கையில காலில் உந்தாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஒண்ணு வச்சுன்னா ஒரு மைனாரிட்டியில ஜெயிச்சுன்னா அம்மாம்பேர் எதிர்த்து ஆப்போசிட்ல சன் டிவின்னு ஒரு மீடியா சொன்னோட கூட நடுவுல கட் ஆயிடுச்சுனா அதுதான் சொல்றேன். அவரு மெயின்டைன் பண்றாரு பாத்தியா. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ரைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு போயிட்டு என்ன சொல்றது, மொத்த குடும்பமே பாத்தீங்கன்னா டெல்லியில போய் நிக்குது டிஎம்கேல, புரியுதா? சோ அந்த அளவுலாம் இது ஒரே ஒரு ரைடா? என்ன ஒரே ரைடுங்கறீங்க? இல்ல ஒரு ரைடுக்கும் அப்படி சொல்லுங்க. ஷெட்யூல் 13ஆம் தேதினா சேலமா? 13ஆ? ஐயோ 14 நம்ம பசங்க பிஸியா இருப்பாங்களே. சரி ஓகே 13 அங்க முடிச்சு. ஆனா எங்க சுத்தினாலும்
இங்க ஒருத்தவங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு, அத பத்தி பேச யாருக்கு மாட்டேங்கிறேன். யாருக்கு அடுத்த உடனே வந்து இந்த வருஷம் அது கேன்சல் ஆயிடும் bro. இந்த வருஷம் டிவிகே தான், யாருக்கு டிவிகே தான் எல்லாமே. சேவி இருக்கா? காங்கிரஸ் தானா? ஓ அஹ் அப்ப இந்த வருஷம் டைரி மில்க் கிடையாதா காங்கிரஸ் டிஎம்கே? டைரி அதான் அவங்க பிரேக்கப் தான். இல்ல பிரேக்கப் ஆனதுக்கு வேணா வேற என்ன டைரி மில்க் இல்லைன்னா என்ன வேற எதனா ஒண்ணு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அதான் ஆடக்கூடாதுன்னு ஒண்ணு. அதாவது நம்ம ஆடினதை பத்தி ஒருத்தர் எல்லாம் லைஃப் லைன் வீசும்போது அத வந்து புடிச்சு போயிடணும். நீங்க வந்து எங்க கையில மானரோசம் எட்டாமலே பாக்கணுமோ வீசினா அங்க எப்படியா பிடிக்க முடியும்? நான் அது இல்ல கையில எல்லாம் எட்டுவோம். நான் சொல்றது வேற. நான் சொல்றது அது புதுசா ஒருத்தர் வந்து லைஃப் லைன் வீசும்போது அதை வாங்கிக்காம நீங்க வந்து மானரோசத்தை இங்க பாக்குறீங்க. காட்ட வேண்டிய இடத்துல மானரோசத்தை காட்டணும், தப்பான இடத்துல காட்டக்கூடாது. சரியா? மக்கள் யாரு பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி டெசிஷன் எடுத்தாலே போதும், மக்கள் உங்களை மதிப்பாங்க. மக்கள் மதிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. சுத்தி இருக்கிறவங்க பக்கத்து மத்த கட்சிக்காரன்லாம் என்ன ஓட்டுவான், அவன் என்ன இது பண்ணுவான் அது பண்ணுவான்னு யோசிச்சீங்கன்னா அந்த கட்சி வளராது, உருப்படாது. எல்லா கட்சியுமே மக்களுக்காக நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு ஒவ்வொரு கொள்கையோட தானே வருவாங்க. அதை நீங்க கடைபிடிச்சாலே போதும். மாறும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். அதுக்கு அடாப்ட் ஆகணும். அது அப்பதான் எந்த கட்சியா இருந்தாலுமே வளரும். இல்லைன்னா அது என்ன சொல்றது, தக்க வச்சுக்கிட்டே வர முடியும். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அரசியல் பண்ணணும். பழைய அரசியலையே இன்னும் பேசிக்கிட்டு இப்ப இருக்கிற இஷ்யூஸ் பழைய கொள்கையெல்லாம் சொல்லி 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 கொள்ளையடிக்க கூடாது. அத பேசுவாங்க, இல்ல இந்த சைடு பழைய கவர்னன்ஸை கொள்கை பத்தி பேச மாட்டாங்கன்னு சொன்னாலும் அதான் சொல்றேன். பரவாயில்லப்பா. முதல்ல கொள்கைப்படி அதை அவன் கடைபிடிச்சா நடந்துக்கிறான்ல. பரவாயில்லையே. அதை சமூக நீதி கடைபிடிச்சா எங்க? பரவாயில்லையே, பேசுங்க. இல்ல சமூக நீதி இவன் ஆட்சியில் தான் வேங்க வேலை நடந்துச்சு. வேற என்ன இது? இது சமத்துவம், ஜாதி பார்க்க மாட்டான். சரி ஓகே. வேற என்ன ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கறது இல்லையா? வேற என்னது? ஒடுக்கப்பட்டவனுக்கா நிக்கிறான் கம்யூனிசம். பார்த்தா பண்ணையார்த்தனம். இது பண்ணிட்டு முதலாளி ஒரு ஒரு ஏரியால ஒரு ஒரு ஜமீன்தார் மாதிரி பார்த்தனா எம்எல்ஏ எம்பி அவங்கெல்லாம் இருக்காங்க. இவனுக்கு எதுல அவனு கொள்கையிலே இருந்திருக்கானு சொல்லு. கொள்கையே சும்மா பேருக்கு தான். இதுல நம்ம கிட்ட வந்து கொள்கை என்ன பேருக்குதான். எல்லாமே பேருக்குதானா? எல்லாமே பண்ற செயல்ல இருந்து எல்லாமே பேருக்குதான். அது வந்து ஒரு எல்லாம் என்ன சொல்றது, அதான் விளம்பரம் தான். வேற என்ன இவங்களுக்கு வந்து தெரியும்? இவங்களுக்கு இது வரைக்கும் இன்னத்தை தான் வந்துட்டு பண்ணாங்க இவங்க. விளம்பரம் மட்டும்தான் பண்ணாங்க. இப்படி கொடுத்துட்டு இப்படி வாங்கிக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. இல்லைன்னா இப்படி கொடுத்துட்டு இப்படி புடிங்கிறது. இல்ல விளம்பரத்தையாச்சும் முதல்ல ஒழுங்கா பண்ண சொல்லு. மாணவர்கள்லாம் குழந்தைகள்லாம் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. விளம்பரம் இப்படிதான் இருக்குது. இவங்களே அதாவது வேற யாராவது பேரு வச்சிட போறாங்க, அவசர அவசரமா நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு தான் எல்லாமே. வேற ஒண்ணும் இல்லை. அது அவங்க ஆப்போசிட்ல வந்து அவங்க அம்மானி இமேஜ் பில்ட் பண்ணனால இவர் அப்பான் பண்ணலான்னு பார்த்தாருப்பா. நம்ம அண்ணன் வந்து உடச்சு விட்டாரு அதை வேற மாதிரி பண்ணி ஹரி ப்ரோ மதுரை மாநாட்டுல. இல்ல ஸ்கூல்ல திருக்குறள் வந்து எழுதிட்டு வாங்க சொல்லுங்கன்னா குழந்தைங்க 2-3 பேரு அண்ணன் சொன்ன திருக்குறள் எழுதிட்டு நானும் இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன்பா அது. ஐயோ திருக்குறள் அதான். இது எப்படிக்குதுன்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்த குழந்தைங்களும் ரொம்ப ஷார்ப்புங்க. இன்னைக்கு வந்து எதை வந்து பாக்குதுங்கன்றதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைங்க வந்து வாட்ச் பண்ணுது. நான் பொலிட்டிக்கல் ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்றது வந்து இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குன்னு இல்ல, யாராலன்னு கேட்கணும். யாராலையாவது நடந்திருக்கா? எப்பயோ நடந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்துல. யாரால நடக்குது இப்போ? இல்ல அப்பயுமே வாய்ப்பு இல்லை. இல்ல ஹரிப்ரோ, வாய்ப்பே கிடையாது. யாருன்னா ஒருத்தர் எடுத்துட்டு வந்து எதனா ஆதாரத்தோட வந்து சொல்லுங்க பாப்போம். இங்க யாருக்குமே நடந்தது இல்ல. பாரதி, அதுல இன்னொன்னு இருக்குது. நீ நம்ம ஸ்டேட்டை தாண்டி பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் இருக்குது அந்த இது, புரியுதா? அந்த வீரியம் வந்து பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் இருக்கு. எல்லாமே இருக்கு. பக்கத்து ஸ்டேட்ன்றது கிடையாது. எங்கெங்கெல்லாம் வந்து அவருடைய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒரு உறவுன்றது இருக்குதோ, அன்பால எல்லா இடத்துலயுமே அது இருக்கு. அது எப்படி என்ன எல்லா இடத்துலயும் தளபதி மேல இருக்குன்னு சொல்றேன். அதான் தளபதி மேல நம்ம பேசிட்டு இங்க அது இல்லப்பா.
இப்ப எல்லா ஸ்டேட்லயும் இருக்குன்னா, மத்தவங்க மேல வச்சிருக்கிறதுன்ற மாரி போயிடும். ஓகேவா? தளபதி மேல எல்லா ஸ்டேட்லயும் பார்த்தீன்னா, அந்த இல்ல பாசம் ஒரே கணக்குல தான். ஆளால தான் அதுக்கு ரீசன்னு நான் சொல்றேன். அந்த ஒரு ஆளு பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் வீரியம் இருக்குன்னு அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இவரோட தாக்கம். இதுல இவங்க என்ன தெரியுமா பயந்துட்டு இருக்கிறது இவங்க. ஏன்னா நம்ம ஒரு கூட்டம் கூட்டினா காசு கொடுக்கணும். நம்ம ஒரு செயல் பண்ணணும்னா இங்க எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அங்க என்னடா நடக்குது அங்க? சும்மா ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தா போதும், ஃபுல் ஃபயரா போய் எப்படிடா அந்த மாதிரி இல்ல பண்றானுங்க? முதல் இவங்க முறையா பண்றானுங்க இத்தனை இது ஆண்டுகள். விஜயனா வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டணுங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு இல்லையா? பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? அப்பயாச்சும் இவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கணும். முதல் முறையா அந்த காசு கொடுத்து இவங்க ஒரு கூட்டத்தை கூட்டியிருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம். அப்பவே ஒரு கட்சி தலைவர் எப்படி செயல்பட்டு இருக்கணும்? என்னடா நம்ம காசு கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு, சரி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசியல் பேசுவோம், மக்கள் பிரச்சனை அப்ப என்னதான் இருக்குது, உண்மையில அவங்க பிரச்சனையை பேசுவோம்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு விஜயனாவே பாலிடிக்ஸ் வந்திருக்க மாட்டாரு. அதுக்கான தேவையா இருந்திருக்காது. புரியுதா? இவங்க என்கிட்ட காசு இருக்கே, கொடுத்தா கூட்டம் வந்துருது. நினைச்சேன். அதான் இல்ல இன்ட்ரா பண்ணலாம் தான் நினைச்சேன். ஏன்னா நீங்களே எடுத்து கொடுப்பீங்கன்ட்டு. ஆனா ஒரு பக்கம் நானே வச்சேன், இல்லடா நீ என்ன எடுத்துக்கிட்டாலும் அவன் செய்ய மாட்டான். ஏன்னா எண்ணம் இல்ல பாரதி, எண்ணம் இல்ல. அந்த எண்ணம் இருந்தா தான். என்கிட்ட காசு இருக்கு, எனக்கு இது ஈஸியா இருக்குது, நான் அது என்ன கஷ்டப்படணும், வேர்வை எல்லாம் சிந்தணும், போய் அவனுக்கு ஏத்த அரசியல் நான் பேசி அவனுக்கு நல்லது பண்ண நான் வந்தா தானே நான் அதெல்லாம் செய்வேன். நான் தான் அதுக்கு வரவே இல்லையே. என் எய்மே அது கிடையாது. எனக்கு காசு சேர்த்தணும், அதுல இருந்து என்ன காக்கா கடிக்கிற மாதிரி என்ன எவ்வளவு செலவாயிருன்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனுக்கு அவங்க செலவு பண்றதுக்கும் அவங்க அடிக்கிறதுக்கும் நீ கம்பேர் பண்ணா ரேஷியோ எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிற? ரொம்ப சும்மா ஒரு 0.1 அந்த மாதிரி தான் செலவு ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இவங்க சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்ட தகவல்கள்லாம் வச்சு நான் சொல்றேன். எலெக்ஷன் செலவுனா என்ன? காசு கொடுக்கறதுமோ சேர்த்தா இல்ல செலவு அந்த மெயின்டெனன்ஸ் பண்றது எல்லாம் தான் இல்லீகலா பண்ற எல்லாம் தான் சொல்றேன். இல்லீகலா பண்ற எல்லாமே சொல்றேன் நான். அதிகமா இல்ல இதெல்லாம் இதுல கூத்து என்னன்னா, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்கும். அது ஒரு ஜோக்கு. எல்லாம் கண்ணு முன்னாடியே நடக்கும். இதுல ஒண்ணும் இல்ல. ஆனா இல்ல சில டைம் இல்ல நான் பியாண்ட் த ரியலிட்டின்ற மாதிரி சில டைம் நம்ம மனசுல அது என் மனசுல ஓடும். சில பேருக்கு எப்படின்னு தெரியல. அதாவது தமிழ்நாட்டுல ₹1 கூட காசு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை எலெக்ஷன் அப்போ வந்துருச்சுன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு புரியுதா? யாருக்கு போடுவாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றது, முதல்ல அந்த நிலைமை வரட்டும், அன்னைக்கு பேசலாம். அதான் அதுல அந்த நிலைமை வராது. கோடிக்கணக்கில் கொட்டுவானுங்க, எல்லாரும் ஆயிரக்கணக்கில் வாங்குவானுங்க. எங்க கொண்டு போய் திருவள்ளிக்கு போதுதான். இல்லடா அலெக்ஸ், ஊழல் நார்மலைஸ் ஆயிடுச்சுடா. நார்மலைஸ் ஆயிடுச்சு கரப்ஷன். இல்ல அது கரப்ஷன் போடுவானுங்க தெரியுமா? எனக்கு பெரிய ஆசை இல்ல சார். நம்மளுக்கு முக்காவாசி பேர் ஒரு பாதி பேர் போட்டாலே போதும். ஏன்னா மீதி இருக்கிறது சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அது ஒரு பேசிக் குவாலிட்டி. நீ சொல்றது அதை அச்சீவ் பண்ண, இது மைனஸ்ல இருக்குது கிராஃப், நீ அதை ஜீரோக்கு கொண்டு வரணும்னு பாக்குற. நீ சொல்றது பேசிக், அப்படிதான் நடக்கணும். அதான் நேர்மையா நடக்கிற ஒரு எலெக்ஷன், அதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அண்ணன் சொன்னது அதுதான். இல்ல 1.5 லட்சம் பேர் நம்ம கிட்ட உறுப்பினர் இருக்காங்க. அதுல 50 லட்சம் 1.5 கோடி இல்ல 1.5 கோடியில 50 லட்சத்தை ஒரு இது பண்ணிடலாம். புரியுதா? எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இல்லைன்னா கூட 50 லட்சம் வேணாம். நீங்க மினிமம் 1 கோடி ஓட்டு வந்து இல்ல சொல்றத கேளுங்க முழுசா. இல்ல அதான் 1 கோடி ஓட்டு மினிமமா வர மாதிரி இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் புரியுதா? அதாவது தாவேக்கா இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர் பொதுவா இருக்கிறவங்களும் பாதி பேர் போட்டாலே நம்ம தான் வரும். கண்டிப்பா ரொம்ப அதிகமா வரும், நினைச்சதை விட வரும். ஆல்ரெடி 1 கோடி இருக்கிறனால தான் சார் நம்மள மதிக்கிறானுங்க, நம்மள திட்டுறானுங்க, நம்மள இது பண்றானுங்க. இல்லன்னா நம்மள சீமான மாதிரி இல்ல விக்னேஸ்வரா அந்த 50 லட்சம் வேல்யூ தெரியுமாடா உனக்கு? இல்ல 50 லட்சம் வேல்யூ தெரியுமாடா? இல்ல அயர்ல வர்ற தாத்தாவை கொல்லுவான் ஒரு மூணுல ஒரு பங்கை வந்து தூக்கிட்டான் அவன். இவனே தூக்கிட்டான் மூணுல ஒரு பங்கு. விக்னேஸ்வரா தெரியுமா? இல்ல இதோட வேல்யூ தெரியுமா? போய் கக்கூஸ்ல கொட்டுறேன்னு கக்கூஸ்ல கொட்டல ப்ரோ சொல்றேன். அலெக்ஸ் ப்ரோ, நீங்க இதுல ஒரு ஃபேக்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த 50 லட்சம் பேர் கூட எடுத்துக்கோங்க. அந்த 50 லட்சம் பேர் வந்து ஒரு 5 பேராது இல்ல ரியாலிட்டியா அவங்க போட்டுருவாங்க. ஆனா சில பேர் கிட்ட நான் பாத்திருக்கேன், உறுப்பினர்கள்லாம் இருந்தா அவங்க போட மாட்டாங்க. ஏன் இப்ப டிஎம்கேல வந்துட்டு நீங்க 1.5 கோடி உறுப்பினர், ஏடிஎம்கே 2 கோடின்னுவாங்க. இல்லடா இல்ல கேக்குறேன், அவனுக்கு வேற அவனுக்கு புரியுது. ஓட்டு போடுறது கூட அவ்வளவு நேரம் ஆகாதுடா, இதுல சேர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். அலெக்ஸ் இதுல ஒரு லாஜிக்க சொல்றேன். நான் இது போன ஸ்பேஸ்ல சொல்லணும்னு இருந்தேன். என்னன்னா
இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு இது என்ன சொல்கிறது ஒரு கொஷின் ஒன்று வருது. பாவைக்கு ஆளுங்கெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு. இப்போ மேட்ரு என்னன்னா கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் இது ஒன்று விட்றாங்க. ஓகேவா, இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம், இது பண்ணிக்கலாம், கட்சியில் சேர்ந்துக்கலான்ற மாதிரி ஒரு இது ஒன்று கொடுக்குறாங்க கட்சி ஆரம்பித்தப்போ. ஓகேவா, அந்த கியூஆர் கோடு எல்லாமே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருந்துச்சோ எல்லாருமே ப்ராப்பராக போயிட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா அந்த இது வாங்கிட்டாங்க. அதில் தான் நமக்கு வந்து இத்தனை கவுண்ட்டு இத்தனை 1.5 லட்சம் கோடி வருதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஆன்லைனில் இந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க தான், பேசிக்காக ஓரளவுக்கு படித்தவங்க, ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஐஆரும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்ததும் ஒரு பெரிய விஷயமும் இல்லை. அதோட இது என்ன சொல்கிறது, அதோட எப்படி எப்படி ஃபில் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆன்லைனில் ஆக்டிவாக இருக்கவங்க தான் அவங்க எல்லாருமே, அந்த 1.5 லட்சம் 1.5 கோடி பேர் எல்லாருமே. ஓகேவா, ஸோ அவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஒரு இதை. ஸோ நம்ம எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம சைடில் வந்து எல்லாருமே கொடுத்துட்டாங்க, அது வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒரு இது. ஆனா இதுல வந்து இல்லத்தரசிகள் இருப்பாங்க பத்தியா, நானே ஒரு 50 ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவங்க வந்து இருறா நான் ஒரு 50 ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கேன் எஸ்ஆர் ஃபார்ம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பெரும்பாலும் லேடிஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் பண்றது அது இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ஓட்டு இன்னும் நம்ம கால்குலேட்டே பண்ணல. அவங்க ஓட்டு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க இவங்க இருக்காங்க, இந்த திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ அது வந்துரும்டா, இப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்த்தியா, இதெல்லாம் தாண்டி மேக்ஸிமம் நம்பராக ஒன்று வரும்டா. என்ன நீங்கள் ரெக்கார்ட் வேணும் பண்ணி வச்சுக்கோங்க. கேல்குலேஷன்லாம் ஓகே. நான் சொல்றது எப்படின்னா, நீங்க முக்காவாசி பேர் அது இப்போ நான் வந்த பாதி பேர் மாறினா கூட புரியுதா, சில பேர் இந்த பணம் மாற போறானுங்க சொல்றாங்க. இல்ல சொல்ல ஒரு கடைசி நேரத்துல ஏதாவது பணம் சொல்றேன். அதான் நெகட்டிவ் பாயிண்ட்ல நான் என்ன இல்லடா, என்ன பணம் கொடுத்தாலும் நீ என்ன ஓட்டு போட்டு அந்த பில்லை கொண்டு வர காசு தரணும்னு சொல்ல போறாங்க. அப்படி கிடையாது, காசு வாங்கிட்டு நீ யாரு வேணாலும் ஓட்டு போடலாம். நீங்க என்னமோ பணம் கொடுத்தா ஜனங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரொம்ப வயசானவங்க மட்டும் தான் எனக்கு நான் ஓப்பனா சொல்லவா, பணம் கொடுத்து ஜெயிக்கணும்னு ஏன், பணம் கொடுத்து ஜெயிக்கணும்னு ஏன் பொனாச்சில வந்து ஏடிஎம்கே வச்சு வச்சிருக்கோம். டிஎம்கே விட அதிகமாக ஏடிஎம்கே பணம் கொடுத்துச்சு. சொல்லவா, ஜனங்களுக்கு வந்து யார் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருந்துச்சு. போனாட்டி வேறு ஆப்ஷனில் டிஎம்கேக்கு போட்டாங்க. அதனால் பணம் ரூல் இப்போ பணம் ரூல் பண்ணுறதுன்றது வந்து நாமளே ஏமாற்றின்னு மற்றவங்களையும் ஏமாத்துற மாதிரி. அதை செஞ்சு அந்த கான்செப்டை கொண்டு வராதிங்க. நாங்க எங்க கொண்டு வரோம், தெரு தெருவா இப்படின்னு கிடையாது. இல்லடா, நான் வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சு 200 ரூபா கொடுத்த காலத்துல இருந்து இப்ப 2000 ரூபா கொடுத்த காலம் வரைக்கும் எந்த காலத்துல இருந்து நீ ஓட்டு போட்டு நான் ஆனா ரொம்ப நாளா 18 வயசு முடிஞ்சு இப்பதான் 19. ஒரு நிமிஷம் நான் இல்ல திரும்ப துரந்தர் பத்தி பேசுறேன் நினைக்காதீங்க. அந்த படத்துல ஒரு டைலாக் வரும், வயசு என்ன 32 இருக்குமா, என் பொண்ணு வயசு 19. அந்த அமைச்சர் சரி விடுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த அமைச்சர் வயசை மாத்திக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்ச கிரீட்டி செட்டி நம்ம இங்க கழகத்து தொடர்பா பேசிட்டு இருக்கேன். இல்ல அதை விடுங்க. இல்ல நடிகை ஆபாசம் இதெல்லாம் தள்ளி இருங்க. விக்னேஸ்வர் இப்ப எப்படின்னா காலங்காலமா தான் 200 ரூபாய் வாங்கினதான் வாங்குற காலத்துல இருந்தே ஓட்டு காலம் பயப்பட வேணாம். வாங்குற காலம் அதான் வாங்குற காலத்துல இருந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க போல. ஆனா ஒரு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கேன் என்னன்னா, நான் 10th 11th படிக்கும் போது தான் ஃப்ரெண்ட் ஆர்கே நகர் தொகுதி மொத்தம் எத்தனை லெவல்? 13 லெவலா? ஆமா நகரம். அதான் இல்ல மேட்டர் கேளுங்க. இல்ல 10th அப்போ ஜெயலலிதா இதே சேவியரா இருந்தானே 11th இல்ல 10th அப்போ ஜெயலலிதா ஆட்சி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 11th அப்பதான் மாறுச்சுன்னு. ஆனா ஆர்கே நகர் தொகுதியில ஒரு ஆர்கே நகர் தொகுதியில ஒரு ஓட்டுக்கு 3000 கொடுத்தாங்க. 3000 2000 மேல
அது மட்டும் 3000 ஒரு ஓட்டுக்கு 15,000 இல்ல 20,000 இல்ல இருங்க அதுவா இல்ல ஜெயலலிதா ப்ரோ இருக்கும் இல்ல போதா? அதான் ஓகே, இல்ல நான் டிடிவி இல்ல குக்கர்னு நினைச்சேன். நீங்க ஒரு ஃபேமிலிக்கு அப்ப எத்தனை ஓட்டு ஒரு வீட்டுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பானுங்க என்ன. எனக்கெல்லாம் வயிறு எரிஞ்சது அப்போ நம்மளும் அந்த தொகுதியில இருந்திருக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இப்பெல்லாம் அதிகமா கொடுப்பாங்க. இப்ப நிறைய தொகுதியில அதிகமா இல்லடா கொடுப்பாங்க. இல்லடா நீ நீ காசு வாங்குறது வந்து ஊக்குவிக்கிற, ஓகேவா? ஊக்குவிக்கலங்க. இது அதான் ரொம்ப தப்பு. இல்ல தொகுதி வைஸ் மாறும்ன்றான். இப்போ கடலூருக்கு சில தொகுதிக்கு தானே தப்போம், அங்கேயும் மாறும். அதான் இப்போ சில தொகுதியா? மொத்தம் 9 தொகுதி இருக்கு கடலூர்ல. 9 தொகுதி தான். இங்க சென்னை எத்தனை தொகுதிக்கு இல்ல, தொகுதிக்கு ஏத்த மாதிரி தருவாங்க. இல்லடா, கடலூர் வேற சென்னை வேற, ஓகேவா? நீங்க உங்க அதான் ஊரை நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. மாறும். ஆனா நாங்க எங்க ஊர் மண்மனம் மாறாத நாங்க வச்சிருக்கோம். சென்னை பிடிக்கலன்றதுக்காக பாத்தீங்களா என்னன்னா இது. நான் சென்னையிலேயே அங்கேயே ஒர்க் பண்றது, அந்த ஊர் போர்ட்டா இருக்கட்டும், அங்க இருக்க ஷிப்பா இருக்கட்டும் ஜாயின் இல்ல இப்போ இல்ல பண்ணலாம். இப்போ நம்ம எனக்கு அந்த ஊர் பிடிக்கல. இல்ல அதனாலதான் நானே இங்க வந்திருக்கேன். 2021 டைம்ல ஏன் இப்போ அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க இடத்துல எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். புரியுதா? யாரும் ஞாபகம் வருது இல்ல. இப்ப 2026 எவ்வளவு கொடுக்க போறோம் மட்டும் பாருங்களா. டபுள் மடங்கு, ஏன் ட்ரிபிள் மடங்கு கூட. நான் இப்போ எனக்கு என்ன கேள்வினா அலெக்ஸ் ப்ரோ, இப்போ அண்ணனை வந்து ஆனஸ்டா பதில் சொல்ல வைப்போம். நான் இப்போ வராங்கண்ணா டிஎம்கே காரங்களே வீடு தேடி வராங்க. நீங்க வந்து அன்னைக்கு வந்து வீட்டுல இருக்கிறீங்க, காசு கொடுக்க வராங்க. நீங்க எந்த கட்சி, நீங்க என்னதான் அண்ணனுடைய போட்டோஸ் டிவிக்கு சம்பந்தப்பட்ட எது ஒட்டி இருந்தாலும் அவங்க வந்து கேட்கறது கொடுக்கறது வந்து வராங்க. நீங்க கேக்குது வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? தளபதி போஸ்ட் ஓட்டிருக்கா? சேச்சா அது இல்ல இல்ல தவறு இல்ல இல்ல என்ன சொல்றது. நிதிஷ நிதிஷ அவர் இப்போ பதில் சொல்லுவாரு. நான் சொல்லுங்க. நல்லா இருக்கு. நான் கேக்குறேன். புதிய மனிதா பூமிக்கு வாங்குற மாதிரி கேக்குது. அப்படிதான் கேக்குது. எந்திரன் மாதிரி. இல்ல வாய்ஸ் சேஞ்சர் இல்ல, டைரக்ட் வாய்ஸ். அவர் என்ன சொல்றாரு? இல்ல ப்ரோ புரியுது. நான் சொல்றேன் ஜிபே பண்ணிடுங்க. ஏன்டா நீ ஒருத்தன் வந்து போதும். இல்ல எவ்வளவு கொடுக்குறானுங்க அது முதல்ல சொல்லு. ஒரு 3000 ப்ரோ. 3000 ஒரு ஓட்டு. நான் 5000 ரூபாய். ஏன்னா டிவி உங்க வீட்டுல ஒரு 5 பேர் ஓட்டு நிறுத்தப்போம். ஒரு ஓட்டுக்கு 5000, அது 25,000 தராங்க. வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டேன். நீ தாமா அதெல்லாம் வாங்க மாட்டேன்டா. இது வந்து அமௌண்ட் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 25,000 அந்த 25,000 காசு இல்லாமலடா நான் இருக்கேன். ஓகேவா? தராங்க ஃப்ரீயா ஏதோ கீழே கட்டது. இது மேட்டர் அது கிடையாதுண்ணா. மேட்டர் அது கிடையாது. இது காசு வாங்குறீங்களா இல்ல அது வரி பணம்னா அது வந்து நேரா வந்து மக்கள் திட்டமா வரட்டும், புரியுதா? மத்தபடி இந்த காசை கொடுக்கறதோ வாங்குறதோ என்னைக்குமே நான் ஊக்குவிக்க மாட்டேன். இல்ல ஆனா ஜோக்ஸ் அபார்ட் வந்து விக்னேஷ் ப்ரோ சொல்ற கருத்து நான் ஒத்துக்கிறேன். ரிமூவ் பண்ணிடுவோம்டா. இது ஃபன் பண்ற விஷயம் கிடையாதுடா. இல்ல இவரு இந்தியன் தாத்தா இல்ல, நீங்க இந்தியன் தாத்தா மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. ஆனா இது பார்ட் 2 இருக்கிற காலம். அவரே இல்லடா அலெக்ஸ், பிராக்டிகல் இதெல்லாம் பிராக்டிகலா ஓகே நீ பேசுறது. ஆனா விக்னேஷ் ப்ரோ சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன கரெக்ட்னு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் மாறணும்னா ஏதோ ஒரு புள்ளியில வந்து மாறணும், புரியுதா? மக்களும் இப்ப வந்து அவங்க ஊழல் பண்றாங்க இருக்கா, நாமளும் இது பண்ணோம்னா அது சட்டப்படி குற்றம் தானே. நீ யாராவது ஒருத்தர் இதை மாத்தணும், அவன் மாற மாட்டான். நம்ம சைடு நம்ம வாங்குறதுன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவையை நின்றல. ஒரே நிமிஷம் ஹரி எக்ஸாக்டா சொன்னா, அதாவது அரசியல்வாதியை குறை சொல்லணும்னா முதல்ல நம்ம ஒழுக்கமா இருக்கணும்ல. இல்ல ஏதோ ஒரு புள்ளியில ஸ்டார்ட் பண்ணணும்ல, ஏதோ ஒரு புள்ளியில ஆரம்பிக்கணும்ல. மாற்றம் ஏதோ ஒரு புள்ளியில ஆரம்பிக்கணும். ஒரே நிமிஷம் சொல்லு பாரதி. இந்த கேள்வி நான் வந்து கேட்டதே அதுக்காக தான். ஏன்னா இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணன் சொன்னதான் அது வந்து நம்ம ஜோக் ஃபன் பண்றதுக்காக கேட்கவும் கிடையாது அவர்கிட்ட கேள்வி. அவரு சொன்னதான் வாங்க கூடாதுங்க காசு வந்து அது தப்பு. அது இல்லீகலா அது வாங்குறது வந்து இல்லீகல் தான். அது சப்போஸ் யாருன்னா பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஜெயில் உறுதி தான். வாங்குறது தப்பு, கொடுக்கறதுமே தப்பு.
என்ன பொறுத்த இப்போ அளவுக்கு. ஒரு நிமிஷம் உங்க உங்க சோ அதை யாரும் உங்க வைப் எனக்கு புரியுது. இப்போ பரம்பரை திருடுங்கிட்ட இருந்து பஞ்சத்துக்கு திருடுறது தப்பு இல்லைன்னு நான் சொன்னாலும் விக்னேஷ் பிரபு இது நான் அவன் திருட்டு பையன், அவன்கிட்ட நான் என் முதல்ல திரும்ப அவன் காசே வாங்க மாட்டேன்றது. புரியுதா? ஆனா கான்செப்ட் வேற. அதான் பஞ்சத்துல ஆனா இல்ல ஏழை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அவங்க வரி பணத்தை தரும்போது அவங்க வாங்குறாங்க. டேய் டேய் அலெக்ஸ் இதை நீங்க நீ திரும்ப வர திரும்ப நீங்க பணத்தை நிதிஷ் நார்மலைஸ் ஆகுது. இருடா, அது correct. வேற ஏழை மக்கள் அது வேற ப்ரோ. அது அவங்க இது இல்லடா அலெக்ஸ், இப்ப இந்த கல்ச்சர் இல்ல அலெக்ஸ் நம்ம மாத்தலைன்னு இந்த கல்ச்சர் எப்ப மாறும்னு நினைக்கிறேன்? இல்ல புரியுதா? மாறும் அது. ஏதாவது ஒரு ஆனா ஆரம்ப புள்ளி இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்குது இல்ல, அது நாமளா இருந்துட்டு போவோங்கிறாரு விக்னேஷ் ப்ரோ. ப்ரோ அதாவது இது ரெண்டு ஒரு விதமா உண்மையை ஒண்ணு பார்க்கலாம். சொல்லிட்டா இல்ல bro, ஒரு நிமிஷம் இல்ல ஒரு உண்மையை ஒண்ணு சொல்லிட்டா, பணத்தை வாங்கிட்டு மத்தவனுக்கு ஓட்டு போடுற ஒரு சுச்சுவேஷன் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் எனக்கு பணம் கொடுக்கறது நிப்பாட்டுவானுங்க. இதான் உண்மை. கரெக்ட். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அதாவது இது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு நீங்க சொல்றது லாங் டேர்ம் ப்ரோ, ஹரி ப்ரோ, அது பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து உடனே மாத்த முடியுமான்னு கேட்டா கிடையாது. நிறைய சிஸ்டமேட்டிக்கா மாத்தணும். அது எனக்கும் புரியுது, அது ஈஸி எல்லாம் இல்ல மகேஷ் ப்ரோ. பட் we should start somewhere. இல்ல ஒரு பாயிண்ட் இருக்குல, ஆரம்ப புள்ளி. பேச மாட்டீங்க. ஆனா ஒரே நிமிஷம் கோஹோஸ்ட் இல்ல காசை வாங்கிட்டு இல்ல சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தானா? இல்ல விக்னேஷ் ப்ரோ கேளுப்பா. சொல்லட்டும். இல்ல என்னன்னா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்கலாம் இந்த அரசாங்கத்தாலோ அதோட இதனாலயோ பாத்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ வாய்ஸ் போயிடுச்சு. இன்டைரக்டா கேட்கலண்ணா. வாய்ஸ் போயிடுச்சு விக்னேஷ் ப்ரோ. இல்ல அரசாங்கத்தால இங்க கரெக்டா அதே இடத்துல போயிருக்கு. அதாவது சரி பேசிட்டு இருக்கேன் வந்துரு. விக்னேஷ் ப்ரோ ரீகனெக்ட் பண்ணிட்டு வாங்க விக்னேஷ் ப்ரோ. நீங்க முக்கியமா சொல்ல வரீங்க, விட்டுருது நடுவுல வாய்ஸ் போயிடுது. இரு சொல்றேன், இப்ப சொல்றேன். சொல்லுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இப்ப கேக்குது. இல்ல இங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போறோம்னா எல்லாருமே போடுறது இல்லப்பா, புரியுதா? அங்க ஒரு பின்பம் தான் கட்டாமிக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்லாம் பார்த்தோன்னே, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நான் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன், அதிமுகவுக்கு ஓட்டு போடுறோம்லாம் அந்த கட்சியால பார்த்தீங்கன்னா டைரக்டா பாதிக்கப்படாதவன், இன்னொன்னு வந்து அந்த கட்சியால பெனிஃபிட்டா வருவான். புரியுதா? அந்த மாதிரி ஆளுங்க தான். ஸோ இங்க வந்து அதான் சொல்றேனே, இப்ப வெறும் இலவசத்தை வாங்கி இல்ல கேக்குதாடா? வெறும் இலவசத்தை வாங்கி இப்ப இந்த இப்ப தூய்மை பணியாளர்கள் இந்த இவங்கெல்லாம் எவ்வளவு தூர போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க, ஓகேவா? இதனால பாதிக்கப்படுறவங்களாம் திரும்ப காசு வாங்கினாலும் போடுவானா? போட மாட்டான். போட மாட்டாங்க. இல்ல இதனால யாரு எக்கடி கெட்டு போனாலும் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஓட்டு போடுறவங்க இது பண்றோம். இங்க என்ன தெரியுமா, ஓட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. அதனால ஒரு தப்பான ஒரு கட்சி வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க. ஓகேவா? இது எப்படி கரெக்டா சொல்றதுன்னா, இது வந்து சில சில என்ன சொல்றது, இந்த தற்குறி, சில ஒரு புரியாத இந்த பாமர மக்கள், அரசியல் முடியாத சில கூட்டம் வந்து